ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஃப்ரைடே மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஹஸ்பண்ட் ஊரில் இல்லை, நான் என்னோடய பொண்ணு மாத்திரம்தான். ஸோ அதனால் காலையில் கொஞ்சம் லெஜராக எழுந்து கீழே கொஞ்சம் தூரம் போயிட்டு சன்னில் வாக் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு 5-10 மினிட்ஸ். பிகாஸ் ஆஃப்கோர்ஸ் பொண்ணுக்கு ஸ்கூல் இருக்குது, மேலே வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். அப்போ பார்த்தப்போ சன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப்சர் பண்ணியிருந்தேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது த ரைசிங் சன். மேலே வந்து பார்த்தா டைம் 7 o'clock. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பிளான் பண்ணி போயாச்சு. கொஞ்சம் இட்லி மாவு இருந்தது ஃப்ரிட்ஜ்குள்ளே, அடை மாவு இருந்தது. ஸோ அதனால் பெருசாக ரொம்ப யோசிக்கலை. கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸு அண்ட் டேட்ஸை கீயில் கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி அவளுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் கேஷ்யூ நட்ஸ் அண்ட் டேட்ஸ் தான். கேஷ்யூ நட்ஸ் பித்தம் கொடுக்கும் வெறும்னா சாப்பிட்டா. ஸோ அதனால் கொஞ்சம் கீயில் ஃப்ரை பண்ணிங்கன்னா அதோட பித்தம் எடுத்துரும். பால் காய்ச்சி வச்சுருக்கேன், அவளுக்கு போன்விட்டா பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இட்லி வச்சாச்சு. கொஞ்சமாக மூங் தால், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு ஒரு கிள்ளி போட்ட சாம்பார் மாதிரி இட்லிக்கு அவளுக்கு பண்ணியிருந்தேன். ப்ளஸ் லஞ்சுக்கு எனக்கு பண்ணிக்கிற ஐடியா இல்லை. அதனால் கொஞ்சமாக சாதம் வச்சு இந்த சாம்பார் வச்சு நான் சாப்பிட்றதா தான் பிளான். அவளுக்கு இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால ஸ்கூலில் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம், அதாவது ஜங்க் ஃபுட்ஸ்னால் இந்த நூடுல்ஸ், பாஸ்தா அந்த மாதிரி. ஸோ என்னோடய க்ராசரி பேக்கில் ஒரு பாஸ்தா பேக்கெட் இருந்ததுனால அவளோட லஞ்ச் பற்றி பெருசாக யோசிக்க வேண்டாம். நேற்றே டிசைட் பண்ணியாச்சு அவளுக்கு பாஸ்தா தான் இன்றைக்கி அப்படின்ட்டு. எஸ், மோஸ்ட்லி நான் ஹெல்தி பாஸ்தா பண்ணுவேன். பட் அக்கேஷ்னலி இந்த மாதிரி ஸ்டோர் பாட் பாஸ்தா வில் ஹெல்ப் மீ. அவளோட எஸ்பெஷலி டு டேக்கிள் ஹர் ஃப்ரைடே லன்ச் பாக்ஸ். அவள் ஹெல்தி ஃபுட்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவா. இருந்தாலும் எல்லா கிட்ஸும் தே ஆர் கெட்டிங் நூடுல்ஸ், பாஸ்தா ஃப்ரைடேஸில். ஸோ வை நாட் மீ அம்மான்வா. எஸ், அக்கேஷ்னலி இட்ஸ் ஓகே. நேற்று டான்ஸ் கிளாஸில் அவளை ட்ராப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறப்போ ஐ வாஸ் ஃபிலிமிங் ஆல் திஸ் பியூட்டிஃபுல் கார்டன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த டான்ஸ் கிளாஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி இருக்க பில்டிங்லேருந்து வேறு ஒரு பில்டிங்கில் இருக்குது. அஃப்கோர்ஸ் அவளை ட்ராப் பண்ணிவிட்டு இருந்து வெயிட் பண்ணி தான் கூட்டிகிட்டு வருவேன். அந்த ட்ராப் பண்ணிவிட்டு அந்த வெயிட் பண்ணுற டைமில் நான் கீழே அந்த கார்டனில் கொஞ்சம் தூரம் நடப்பேன். பியூட்டிஃபுல் கார்டன், நல்ல பியூட்டிஃபுல்லான பேர்ட் சவுண்டெல்லாம் கேட்டுட்டு, பிடிச்ச பாட்டு கேட்டுட்டு நடக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மோஸ்ட்லி ஹஸ்பண்ட் தான் ட்ராப் பண்ணுவாங்க. பட் எப்போயாவது நானும் ட்ராப் பண்ணுவேன். வீக்லி 2 days தான் டான்ஸ் கிளாஸ். ஸோ அதனால் பெரிய சேலஞ்ச் இல்லை. ஸோ அந்த மாதிரி நான் ட்ராப் பண்ணுற டைமில் நான் இருந்து கூட்டிகிட்டு வருவேன். அந்த மாதிரி டைமில் தான் இது மாதிரி கேப்சர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அழகான ஒரு கார்டனிங் பண்ணியிருக்காங்க இந்த பில்டிங்கில். பாம்பேயில் பார்த்திங்கன்னா ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் அ ஃப்ளாட் சிஸ்டம். இங்கே கார்டனிங் ஃப்ளாட் சிஸ்டமில் நல்லா பண்ணுறாங்க. என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா அடமாவு, முந்தானைத்து பண்ணி வச்சுருந்த அடமாவு இருந்துச்சு. அதில் 2 அடை பண்ணி காலையில் இட்லிக்கு பண்ண சாம்பார் வச்சு தான் நான் இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். பெருசாக சாப்பிட்றதுக்கு மனசு இல்லைனாலும் லைக் ஐ செட், லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். அண்ட் உலகம் நிற்க போகிறது இல்லை, ஏதோ ஒன்று நடந்துடுச்சுன்ட்டு அது சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. அந்த மாதிரி நம்மளும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும். அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோன்னா நத்திங் கோயிங் டு ஹேப்பன். பொண்ணுக்கான லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்ரேஷனில் இறங்கியாச்சு. பாஸ்தா பேக்கெட், மஷ்ரூம் பெனே பாஸ்தா, இது மேகியோட அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் செஷ்வான் கார்லிக் பண்ணி தரலாம், பொட்டேட்டோஸ் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோஸ் பாயில் பண்ணி அதை பட்டரில் டாஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் செஷ்வான் சாஸ் அண்ட் சம் சால்ட், பெப்பர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்தேன். இது பாஸ்தா. ஆஃப்கோர்ஸ் எக்ஸ்ட்ரா நான் கொஞ்சம் மில்க் அண்ட் பெப்பர், கார்லிக் அதெல்லாம் ஆட் பண்ணுறேன். அப்பார்ட் ஃப்ரம் த சீசனிங் அவங்க கொடுக்கறத விட நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மில்க் அண்ட் சீஸ் ஆட் பண்ணுவேன் டு மேக் இட் ஈவன் மோர் க்ரீமி. இதுதான் நான் சொன்ன செஷ்வான் கார்லிக் பொட்டேட்டோ. ஆடிங் சம் கார்ன்ஃப்ளவர், அது மேலே ஒரு ஸ்பூன் செஷ்வான் சாஸ். ரொம்ப இல்லை, இது சம்மர் ஸ்டார்ட் ஆயாச்சு, ஸ்பைஸ் அவாய்ட் பண்ணும் கிட்ஸ்க்கு. கொஞ்சமாக செஷ்வான் சாஸ் போட்டு ஜஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி அவளோட டிஃபன் பாக்ஸில் வைக்கிறேன். டிஃபன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பென்னே பாஸ்தா மேகியோட வித் சம் செஷ்வான் பொட்டேட்டோ சாட்டீட் இன் பட்டர். அது கூட நான் இன்றைக்கி டெசர்ட் எதுவும் கொடுக்கல, ஒரு ஜூஸ் பேக்கெட் கொடுத்துருக்கேன் பேப்பர் போட்டோட, கோவா பெரு ஃப்ளேவர், கொய்யாப்பழம். I hope she likes this lunch box.
this is her lunch box today. And for me, like I said, கொஞ்சமாக சாதம் பண்ணி அந்த காலையில் பண்ண சாம்பாரோடு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு நான் இன்றைக்கி என்னோடய லஞ்ச் சாப்பிட்டேன். எஸ், மண்டே அப்பாவோட சர்ஜரி இருக்குது. ஸோ hope everything goes fine. Stay positive, be happy. இன்னொரு வீடியோவில் திருப்பி பார்க்குறேன். Bye bye.